வெல்கம் டு மை சேனல். நம்ம மிளகா செடி தாங்க இது. ஏற்கனவே போட்டிருந்தோம் வீடியோவில். இந்த மிளகா செடி நிறைய காய்ச்சிடுச்சு. நிறைய காய்ச்சிட்டு லாஸ்ட்டு காய் காய்க்குது. அப்போவும் ஒரு சில துளிர் மாதிரி வருது பாருங்கள், சின்னதாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் புதுசாக வர்றது. பழுத்திருச்சு இலையெல்லாம். இப்போ புதுசாக வருது பாருங்கள். அந்த புதுசாக வர்றதுலாம் கொஞ்சம் நிறைய காய் வருது. பூ பூத்துட்டே இருக்குங்க. அது கட் பண்ண முடியல. கட் பண்ணிட்டு கரெக்டாக திருப்பியும் வரும்னு பார்த்தா பூ பூத்துட்டே இருக்குது, காய் காய்ச்சிட்டே இருக்குது. அதனால் ஒன்றும் பண்ண முடியல. பச்சை மிளகா அதுதான் சரின்ட்டு சரி பழுக்க விடலான்ட்டு ஒரு 4 பாருங்கள். இதெல்லாம் புதுசாக வருது பாருங்கள். அந்த களை ஒன்று வருது, அதில் நிறைய மிளகா. அதை ஒரு 4 மிளகாவை பழுக்க விட்டு இதே மாதிரி தாங்க எல்லா செடியில் இருந்தது. பழுக்க விட்டு அந்த 4 மிளகா என்ன பண்ணால் விதைக்கு போடலாம். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் விதை தான் பார்க்க போகிறீங்க. விதை எப்படி போடுறது, நம்ம வீட்லேயே எப்படி போட்டுக்கிறது. நார்மலாக கிராமத்தில் இப்படி தான் போடுவோம். நாங்களும் கிராமத்தில் இப்படி போட்டு நாங்கள் திருப்பி விதை வாங்கி இது பண்ணுறதில்ல. பாதி கிடைக்காத ஒரு புது காய்கறிகள்லாம் வாங்கிக்கலாம். இது நான் சாம்பல் எடுத்திருக்கேன். அடுப்பு பற்ற வைப்பாங்க எங்கள் வீட்டிலலாம், அதுலேருந்து சாம்பல் எடுத்திருக்கேன். இது பழங்காலத்து முறை. சாம்பலில் தான் போடுவாங்க. சாம்பல்லைன்னா ஒன்றுமே ஆகாது. விதைங்க அது ஊட்டச்சத்தும் அதுக்கு நிறைய கிடைக்கும். அதில் தான் போட்டு தான் பூசணிக்காயெல்லாம் எங்கள் ஆயெல்லாம் இருக்கும்போதெல்லாம் பூசணிக்காயெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி சாம்பலில் இருந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆடி மாதம் இருந்ததுன்னா அப்போ நட்டு வைப்பாங்க. ஆடி மாதம் முன்னாடியே நட்டுருவாங்க. அப்போ வந்துடும் நல்லா. ஆடிப்பட்டம்னு சொல்லுவாங்க, அதை நட்டுருவாங்க. இப்போ அப்படி தான். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மிளகா விதையை போட்டு அந்த சாம்பலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி காய வச்சுக்கணும். கரெக்டாக நல்லா காய வச்சு அதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். அவ்வளோதான். நீங்கள் கடையில் வாங்குகிற மிளகா கூட யூஸ் பண்ணலாம். குண்டு மிளகாவில் ஒரு டிசைன் இருக்குது, நீட்டு மிளகான்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு மிளகா ஒன்று இருக்குது. எல்லா மிளகாதுலையும் ஒன்று இருக்குது. அதனால் நீங்கள் இது ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மிளகா வேணும்னா நாட்டு மிளகா கூட பழுத்திருக்கும். இது கிராமத்தில் கழனியில் போடுவாங்க. அது நாட்டு மிளகா ஒன்று இருக்கும், அது பயங்கர காரமாக இருக்கும். அப்படியே போட்டுக்கலாம். இது தக்காளி கடையில் வாங்கினது தான். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறது வாங்குறது தான். இது எல்லாமே வாங்கிட்டு அதில் இருக்கிற தக்காளி விதையும் அது விதை எடுத்துருக்கேன் அதுலேருந்து. ஏன்னா இது நல்ல பெரிய தக்காளி தான், ஒரு லெவலுக்கு அது எடுத்துக்கலாம். நீங்கள் அது மாதிரி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், அது சாம்பல் பக்கத்துலேயே இருக்கும். அடுப்பத்து வைக்கிற இடம் அது. அந்த இடத்துல சாம்பல் எடுத்துகிட்டு அது கொஞ்சம் அப்படி ஜலிச்சா மாதிரி எடுக்கணும். அது அந்த வடிகட்டி மாதிரி தான் இருக்கும். சின்னதாக இருந்தது, அது எங்கேயோ தேடி பார்த்தா காணும். சரி கையிலேயே ரெடி பண்ணிவிட்டு அதை போட்டுட்டேங்க. இதை போட்டு காய வச்சுக்கணும். காய வச்சுட்டு அடுத்தது பாவக்காய். அது என்ன பண்ணணும், அந்த பாவக்காய் அதே மாதிரி எடுக்கணும். பழுத்த பாவக்காய், அது ரொம்ப பழுத்துடுச்சு. அதுவும் கடையில் வாங்கினது தான். கடையில் வாங்கிட்டு வந்தாங்க. அதை என்ன பண்ணாங்க, அதை அப்படியே விட்டாங்க. அது ஒன்று மட்டும் நல்லா முத்தந்தாக இருந்து அப்படியே பழுத்துருச்சு. பழுத்த உடனே நான் அதை என்ன பண்ணோம், அதை எடுத்து விதையை எடுத்து வச்சுருந்தேன். சரி இந்த விதை கூட நம்ம அதையும் போட்டுருவோன்ட்டு. அது பாருங்கள், சிகப்பாக இருக்கும். சிகப்பாகணும். அது உள்ளே சிகப்பாக இருந்தால் தான் அந்த விதை முத்தின விதையாக இருக்கும். உள்ளே வெள்ளையாக இருந்ததுன்னா அந்த விதை எடுக்கக்கூடாது. பச்சை காய் தான் அதிகமாக வரும், பழுத்த காய் வராது. அது செடியிலேருந்து எடுத்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அங்கே செடி இப்போ தான் வளருது, அதனால் எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு பழுக்க வச்சு நான் வீடியோ போடுறேன். இப்போ இது எப்படி பண்ணணும்னு பார்த்துக்குங்க. நீங்கள் ஒரு 4 செடி வச்சா 4 செடி 5 செடி வச்சு சின்ன இடமா இருந்தால் கூட, சின்ன மாடியாக இருந்தால் கூட போட்டுருங்க. பரவாயில்ல, போட்டுரும். ஒரே ஒரு கொடி வந்தால் போதும். அதுக்கு ஒரு சின்ன பந்தல் மாதிரி போட்டுரும், இன்னும் ஒரு வீடு மாதிரி. அதில் போய்ட்டு அது நிறைய காய் கொடுக்கும். ஓகேவா. தக்காளி இருந்தது, தக்காளி புழிஞ்சு விட்டேன் தண்ணிக்கு பதில். அவ்வளோதான். அது அப்படியே இதுவாகிடுச்சா, அவ்வளோ முடிச்சு. இதை காய வச்சுக்கணும். இதை காய வச்சுட்டு ஏற்கனவே கத்திரிக்காய் விதையை நான் காய வச்சுருக்கேன். அந்த பெரிய கத்திரிக்காய் ஒன்று ரொம்ப முத்தி போயிடுச்சு. அது ஒரு வாட்டி இதுக்கு போனோம், சந்தைக்கு போய்ட்டு வந்தேன், பல்லாவரம் சந்தைக்கு. அப்போ அது ஃபஸ்ட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். அது கத்திரிக்காய், பெரிய இவ்வளோ பெரிய கத்திரிக்காய். அது என்னாச்சுன்னா முத்தி போயிடுச்சு, ரொம்ப முத்திடுச்சுட்டாங்க. அதில் இருக்க விதையை எடுத்து வச்சுட்டு சரி கத்திரிக்காய், தக்காளி, பாவக்காய், அடுத்தது இது மிளகா 4. அப்புறம் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டில் ஒரு சாமந்தி போட்டிருப்பேன், ஒரு ரெட் கலரில். அதில் நல்லா பூத்து பெருசாக பெரிய செண்டாகிட்டு அது அப்படியே காஞ்சிடுச்சு. அதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பக்கம் ரெட் கலரு. அந்த ரெட் கலர் அதுவும் காஞ்சி போச்சு. ஆனால் அதில் விதை கிடையாது. ஒயிட்டாக இருக்குது பாருங்கள், அது விதையே இல்லை. அந்த ஒயிட்டாக இருந்தால் அது விதை கிடையாது. இதில் பிளாக்காக இருக்குது தெரியும் பாருங்கள் உங்களுக்கு டாட்ஸு. அந்த இதில் பிளாக்காக இருக்கணும், அதுதான் விதை.
அந்த பக்கம் ஒயிட்டாக இருக்கும்ல, அது விதை கிடையாது. இப்போ ஜிப்லாக் கவரு, இது ஜிப்லாக் கவரு வந்து ஃபேன்சி ஸ்டோர்லலாம் கிடைக்கும். இந்த கம்மல்லாம் போடுறதுக்கு எதுக்குன்னா யூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மாதிரி ஜிப்லாக்லாம் வாங்கிக்கோங்க, ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க இது மாதிரி சின்னதாக வச்சு. அந்த பேக்கெட் வாங்கிட்டு நீங்கள் வந்து அந்த விதைங்க நம்ம காய வச்ச விதை ஒரு 2 நாள்லாம் காய வைக்கணும். அதை கண்டிப்பாக காய வச்சு நல்லா வந்து வந்துடும். இப்போ அதை வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டுட்டு அதை போட்டுருங்க. சில விதைங்க வேஸ்ட் ஆகும், அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. அது நம்ம கரெக்டாக ஒரு 2 செடியை காப்பாற்றிட்டோம்னா அதுவே பெரிய சக்ஸஸ் நம்மளுக்கு. அந்த விதையை எடுத்து அதை போட்டு அது ஒரு செடியை காப்பாற்றிட்டாங்கன்னா பெரிய சக்ஸஸ் தான். அது மாதிரி எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சுட்டு அதை என்ன பண்ணி இந்த கவரில் போட்டு எழுதி ஒரு டேட் போட்டு எழுதி என்ன விதைன்றதும் போட்டுடணும், டேட்டும் போட்டுடணும். அது மாதிரி பெரிய கத்திரிக்காய் போட்டுருக்கேன்னா 20/2/2025 போட்டேன். 2ஆம் மாதம் போட்டிருக்கேன். இப்போ 3, 4, 5 5ஆம் மாதம் தான் இது எடுப்பேன். ஏன்னா இது ஒரு 3 மாதம் அது அப்படியே இருக்கணும். அந்த விதை வந்து அதுக்குள்ளேயே வந்து அது ஒரு விஷயம் நடந்து அப்படியே இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ண, நீங்கள் திருநூறு எடுத்துக்கலாங்க. சாம்பல் இல்லாதவங்க திருநூறு யூஸ் பண்ணலாம். திருநூறு பாக்கெட் இருக்குல்ல, அந்த பாக்கெட்டை கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு அதில் வந்து எதனா ஒரு விதை உங்களுக்கு கிடைக்கிற விதையை எடுத்து போட்டு நல்ல விதையை முத்தின விதையை எடுத்து போட்டு அதில் திருநூறில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருநெல்லில் நீங்கள் வெயிலில் 2 நாள் நல்லா காய வைக்கணும்னா அது காஞ்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு நாள்லேயே காஞ்சிச்சுன்னு நினைக்கக்கூடாது. 2 நாள் அதை காய வைக்கணும். கலரி விட்டு நல்லா காய வச்சுட்டு அதை இது மாதிரி பார்த்துங்க. இங்கே பாருங்கள், பாகக்காய் போட்டுனா அந்த பாகக்காய் போட்டுட்டு அதை போட்டு ஜிப்லாக் கவரில் போட்டு அவ்வளோதான். இது ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வச்சுங்க, ஒரு பாக்ஸு, பிளாஸ்டிக் பாக்ஸோ ஏதோ ஒன்று வச்சுட்டு அதில் போட்டு விட்ருங்க. அவ்வளோதான். அந்த பூவோட நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ அந்த விதையும் போட்டுருவேன். இது மாதிரி விதையை வந்து நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்களே விதையை எடுத்து போட்டிங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்குங்க உங்களுக்கு. ஏன்னா விதையை நீங்களே எடுக்கிறீங்க, நீங்கள் நடுவீங்க, அப்போது அது வளரும். வெளில வாங்கினா கூட வெளில வாங்கினா விதை போட்டால் தான் வந்தது, அப்படி இல்லாமல் நீங்களே ஒரு இடத்துலேருந்து எடுத்து அதை நீங்கள் போடுறீங்க. விதையை போட்டுட்டு அதை வர வச்சு அதை செடி வந்து அது காய்க்கும்போது உங்களுக்கு செம சந்தோஷமாக இருக்கும். அது வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஒன்றா பாருங்கள். அதான் உங்களுக்கு அதனால தான் நான் இது மாதிரி காட்டுறேன். வீட்டில் என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு. விதையை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருவாங்க, அப்படிலாம் இல்லை. இது மாதிரி பண்ணணும். ஒரு டேட் போட்டு வைக்கணும். ஒரு 3 மாதம் மேக்ஸிமம், அந்த 3 மாதம் இருக்கும். அது போய்டும் கிடக்குன்னு 3 மாதம். நீங்கள் போட்டு வச்சுருங்க டப்பாவில். அப்போ எடுத்து பாருங்கள், நீங்கள் எப்போ எடுக்கணுமோ எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்து வந்து தெரியும், ஓ இந்த டேட்டில் போட்டிருக்கோம். நம்மளுக்கு அப்புறம் ஞாபகமே வரும், ஓ இந்த விதை இருக்கா, அந்த விதை போட்டுருவோம். நம்ம இந்த விதை எல்லாம் எடுத்து வச்சோன்ற மாதிரி அப்புறம் உங்களுக்கே ஞாபகம் வரும். நீங்கள் எந்த விதை கிடைக்குதோ அதை எடுத்து டப்பாவில் இது மாதிரி காய வச்சு 2 நாள் காய வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுங்க. இங்கே பாருங்கள், இது மஞ்சள் சாமந்தி. இது பாருங்கள், இதில் பிளாக்காக இருக்குது பாருங்கள். இந்த பிளாக்காக இருக்குது பாருங்கள், அந்த முனையில் அந்த பிளாக் தான் விதை. ஓகேவா? இதுலேயே ஒயிட்டாக இருக்கும், அந்த ஒயிட் எடுக்கக்கூடாது. பூவில் பாருங்கள், பூவை பிச்சு பார்க்கும்போது அதில் பிளாக்காக இருந்ததுன்னா அது மாதிரி இருக்கும் பாருங்கள். முனையில் பிளாக்காக இருந்ததுன்னா விதை. பிளாக் இல்லாமல் ஒயிட்டாக இருக்கும். இன்னொன்று பாருங்கள், ரெட் கலர் சாமந்தியில் நான் காட்டுறேன் பாருங்கள். அதை பார்த்திங்கன்னா அது விதை இல்லை, அது வந்து நார்மல். ஃபுல்லாக போட முடியாது. ஒரு 10 விதை வந்தால் கூட போதும் நம்மளுக்கு. அதில் இருக்கும் 100 விதை இருக்கும். இப்போ நான் போட்ட கவரில் 10 விதை வந்தால் கூட போதும் நம்மளுக்கு. அது போடும்போது ஒரு சின்ன மண்ணெல்லாம் அப்படியே தூவி விட்ருங்க. கோகோபீட் இதெல்லாம் போட்டு நல்லா வேர் வரும். அதுக்கு இருக்குது அந்த கோகோபீட் இது நான் காட்டுறேன் பாருங்கள். பிளாக்காக இருக்குது பாருங்கள். அதில் இப்போ பாருங்கள், நான் ஒயிட் இருக்குது பக்கத்தில், அதையும் காட்டுறேன். எப்படி இருக்குது பாருங்கள் அந்த ஒயிட்டு. இதையே வந்து எழுதிட்டாங்க சாமந்திப்பூ. என்ன சாமந்திப்பூ அது? எல்லோ கலர் சாமந்தி. அது காஞ்சிட்டா ஒன்றும் தெரியாது, அது எல்லோ கலராக என்னன்னெலாம் தெரியாது. காஞ்சிரும்ல, காஞ்சிட்டா அப்படியே ஒரு செத்த மாதிரி ஆகிடும், ஒரு மாதிரியாக ஆகிடும். அதுதான் மஞ்சள் சாமந்தின்னு எழுதிட்டேன். அப்போ இதையே நான் போட்டுடுவேன். இப்போ போட மாட்டேன், கொஞ்சம் கேப் விட்டு தான் போடணும் அதை. இப்போ அதனால் வந்து ஜிப்லாக் கவரில் போட்டு நல்லா லாக் பண்ணிடனாங்க. அதை நல்லா லாக் பண்ணி வச்சணும். ஒன்று தான் முடிஞ்சால் ஒரு நம்மளுக்கு 4 விதை கிடச்சிருக்கு. இப்போ இதே மாதிரி உங்கள் வீட்டில் எந்த விதை எப்படி கிடைக்குதோ அதை நல்லா முத்தின விதையாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து வச்சுங்க. வயலில் பாருங்கள், இது ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். அதில் பாருங்கள், அந்த இதில் எல்லாம் ஒயிட்டாக இருக்கும். அப்போ அதெல்லாம் விதை கிடையாது, அதெல்லாம் ஒயிட்டாக இருக்கும் பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பாருங்கள். விதை எப்படி போடுறதுன்னு பார்த்துக்குங்க. அவ்வளோதான். இந்த விதையெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எதனா தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஓகேங்க, பார்த்துட்டிங்களா? ஓகேங்க.
ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வேறு என்ன விஷயம் இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இதுதான், அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.